வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி டீ வந்து ஒரு ப்ரீமியம் பிராண்ட் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் என்ன ரியாக்ட் பண்ணாங்க? இப்போ நம்ம சென்னை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கிங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு வந்து மோர் தென் ஒரு 2 டீ ஷாப் இருக்கும். அதில் வந்து வாட் மேட் யூ டு பிலீவ் உங்களோட ப்ரீமியம் சாய் செயின்ஸ் வந்து ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு? The place to be hygienic, where there is no smoking, Right. where women can come, children can come, people can come with families. At the same time, it can't be premium. நீங்கள் வந்து 100 ரூபா டீன்னு சொன்னால் யாரும் வரமாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்கள் அந்த அவுட்லெட் ஓப்பன் பண்ணும்போது ஸோ அன்றைக்கி வந்து கஸ்டமர் வந்து பார்த்துட்டு மெனு கார்டை பார்த்துட்டு எல்லாமே ஃபுல்லாக டீ வெரைட்டிஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் ஷாக் கூட இருப்பாங்க இல்லையா? ஷாக் ஃபஸ்ட்டு கஸ்டமர் உள்ளே வரல. கடை வாசல்லேருந்து பார்க்கும்போது பேர் சாய் கிங்ஸு, பாதி பேருக்கு அது புரியல என்னடா சாய் கிங்ஸ்ன்ட்டு. அண்ட் நோ பிளான்ஸ் ஆன் திஸ் ஃப்ரான்ச்சைஸ் மாடல் இல்லை. See, from the beginning we were very clear that we will not do franchisee. ஆனால் வழியே இல்லை, ஃபண்ட்ரைஸ் பண்ண முடியலன்னா we would have done the franchisee. பட் ஆனால் உங்களோட பிகஸ்ட் மார்க்கெட்டிங்கே ஐபிஎல் தானே சார்? ஐபிஎல் வந்து இட்ஸ் a mix of bothங்க. ஒன்று இட்ஸ் a good branding activity. 40,000 பேர் ஒரு மேட்ச்சுக்கு வராங்க. எவ்ரி ஸ்டாண்ட் there will be a சாய். டீ குடிக்கணும் இங்கே தான் குடிச்சாகணும். இன்வெஸ்டர்ஸுமே கேட்பாங்க, வாட் ஹேவ் யூ இன்னோவேட்டிவ், ஹவ் ஆர் யூ டிஃப்ரெண்ட்? We are not different. அதுதான் மேட்டரு. We can't be different. First time I'm hearing from someone saying I'm different இல்லை, யூனிக் இல்லை. You can't be like. இந்தியன்ஸ் அண்ட் டீ வந்து ஒரு நெவர் எண்டிங் லவ் ஸ்டோரி தான். சில பேருக்கு வந்து டீ குடிக்கலன்னா அந்த நாளே ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் நம்ம கண்ட்ரி வந்து ஒரு டீ அப்சஸ் கண்ட்ரின்னு தான் சொல்லணும். இந்த டீயை ஒரு ஹாட் சீல்டு கண்டெய்னரில் நம்ம வீட்டுக்கு வந்து கொண்டு சேர்க்கிறவர்கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். பட் பிஃபோர் தட் லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். ஐ ஆம் சக்தி அண்ட் வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் மை பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பிரில்லியன்ட் மைண்ட் பிஹைண்ட் சாய் கிங்ஸ் ஜஹபர் சாதிக் சார் கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். வாங்க பேசலாம். ஹலோ சார், வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சாய் கிங்ஸ் பிராண்டை பற்றி நிறைய பேச போகிறோம். பட் பிஃபோர் தட் வந்து உங்களை பற்றி ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்களே என்ன பண்ணுறீங்க அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் திஸ் சாய் கிங்ஸ் வந்து சொல்லுங்கள் சார். மை நேம் இஸ் சாதிக், பேசிக்லி ஃப்ரம் சென்னை. நாங்கள் வந்து பூர்வீகம் நாகப்பட்டினம். எனக்கு சின்ன வயசுலேயே வந்துட்டோம். நான் ஐ திங்க் when I was about 2-3 years நாங்கள் இங்கே சென்னை வந்துட்டோம். அப்பா வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணாங்க. அதில் அப்போ இங்கே வந்தது தான். இன்ஜினியரிங் படித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 10 years ஐடியில் ஒர்க் பண்ணேன். என் ஃப்ரெண்டு பாலாஜி, பார்ட்னர் இன் சாய்க்கிங், he was working with me in my IT company. ஓகே. அப்போ வந்து பாலாஜி தான் வந்து என்ன சொல்லுவான்னா, எப்போ பார்த்தாலும் நம்ம ஏன் இங்கே வேஸ்ட் பண்ணுறோம் டைமை, நம்ம போயிட்டு வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம்லன்ட்டு. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நார்மல் ஒர்க்கில் இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் தவிர அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து பிஸ்னஸ் பேக்ரவுண்டு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அப்பாங்க எல்லாம் பிஸ்னஸ் எல்லாம் அதை பார்த்ததுனால நம்ம ஏங்க டைமை வேஸ்ட் பண்ணுறோம், நம்ம போய் நம்மளே எதை ஆரம்பிக்கலான்னு ரொம்ப நாள் என்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணான். ஒரு 2-3 yearsக்கு அப்புறம் சரி ஒரு வழியே இல்லை, என்னன்னா அவன் தொல்லை பண்ணுறானேன்னு சொல்லிட்டு நான் ஓகே சொன்னேன். சரி ஓகே பண்ணலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து என்ன ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தா எங்களுக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. எனக்கும் ஐடியா கிடையாது, பாலாஜிக்கும் பிஸ்னஸ் பற்றி ஐடியா இல்லை. சரி ஓகே நம்ம வந்து ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கலாம், ஏன்னா வந்து அவங்களே எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க இல்லையா, எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருவாங்க, நம்ம ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு சலூன் பண்ணலாம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் சலூன் வச்சுருந்தாங்க அந்த டைமில், பிராண்டட் சலூன். அதை எடுத்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் தான் குவிட் பண்ணேன். ஏன்னா நாங்கள் 2 பேருமே வந்து ரொம்ப என்ட்ரி லெவலில் ஜாயின் பண்ணோம் அந்த ஐடியில். சதர்லேண்ட் ஒரு கம்பெனிலாம் ஜாயின் பண்ணோம். ஒரு 8 yearsல நான் சிமெண்டெக் போயிட்டேன், பாலாஜி கான்சென்ட்ரிக்ஸ்னு ஒரு கம்பெனி போயிட்டேன். ஓகே. ஸோ இது நாங்கள் என்ட்ரி லெவலில் சேர்ந்து நான் குவிட் பண்ணும்போது நான் வந்து ஒரு சீனியர் ப்ரோக்ராம் மேனேஜர், பாலாஜி வந்து அதே லெவலில் இருந்தான். நான் நல்லா ஆன் பண்ணிட்டு இருந்தோம், நல்ல க்ரோத் எல்லாமே இருந்தது. ஸோ அந்த 2 பேர் வேலையும் விட்டுட்டு வந்து ஒரு சலூன் வச்சு பண்ண முடியாதுன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் ஹோம் லோன், கார் லோன் எல்லாம் இருக்கு. சரின்னு சொல்லிட்டு நான் மட்டும் குவிட் பண்ணப்போ பாலாஜி வாஸ் கண்டினியூங் டு ஒர்க். ஆரம்பிச்சு ஒரு 2 monthsல வி ஃபிகர்ட் அவுட் ரொம்ப சிம்பிளாக இருக்குன்ட்டு. ஏன்னா ஃப்ரான்ச்சைஸ் இல்லையா, அதனால ரொம்ப சிம்பிள், எல்லாமே அவங்க செட் பண்ணிடுவாங்க. மார்க்கெட்டிங் முதற்கொண்டு நம்ம வந்து மேனேஜ் பண்ணோம், எம்ப்ளாயிஸை மேனேஜ் பண்ணணும், கஸ்டமர்ஸ், அப்புறம் ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கனால கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக இருந்தது. இது வந்து நாங்கள் ஒர்க் பண்ண கம்பெனியில் இதோட அதிக ப்ரெஷர், அதிக ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இருந்தனால இது ரொம்ப ஈஸியாக இருந்தது. நான் உடனே பாலாஜி சரி இது பண்ணலாம், ஆனால் ஒரு அவுட்லெட்டு ஒரு சலூன் வச்சு பண்ண முடியாது, நம்ம வந்து மல்டிபிள் சலூன்ஸ் போகணும். ஒரு 1 yearல அதை செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயர் நீ குவிட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சது தான். ஒரு 2012 நாங்கள் ஆரம்பித்தோம். 2013 பாலாஜியும் குவிட் பண்ணிட்டான். ஸோ 2012 2016
ஒரு பீரியட் ஆஃப் டைம் வி ஹேட் அபவுட் ஒரு 4 கிரீன் ட்ரெண்ட் சலூனு, ஒரு டோனியன் கைஸ் சலூன், ஒரு சப்வே ரெஸ்டாரண்ட்டு, ஒரு பீட்சா, ஒரு குல்ஃபி, ஒரு மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் கம்பெனி, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி, துபாயில் ஒரு லேபர் கம்பெனி, இஷ்டத்துக்கு பண்ணோம். அதாவது எங்களுக்கு எதெல்லாம் வந்து ஆமாம் எதெல்லாம் எங்களுக்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, எங்களால் பண்ண முடியும், நம்மளுக்கு பெரிய ஸ்கில்லு, அது அதோட நாலேஜ் பயங்கரமாக தேவையில்லை, ஆனால் மேனேஜ் பண்ணணுன்ற ஆப்ஷன்ஸ் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நாங்கள் எடுத்து பண்ணோம். ஸோ 2016 என்ன ஆச்சுன்னா, சப்வே ரெஸ்டாரண்ட் ஒன்று ஆரம்பிச்சிருந்தோம். அவங்க வந்து என்ன ஒரு பாலிசினா, எல்லா ஃப்ரான்ச்சைஸியும் ஹேவ் டு கோ த்ரூ அ மேண்டேட்டரி ட்ரைனிங். அது ட்ரைனிங் எடுத்து கிளியர் பண்ணணும், இல்லைன்னா ஃப்ரான்ச்சைஸே பிடிங்கிடுவாங்க அவங்க. இரஸ்பெக்டிவ் ஹவு மச் யூ இன்வெஸ்ட், அதெல்லாம் உங்களுக்கு மேட்டர் இல்லை. நீ ட்ரெயின்டா, நீ வந்து சர்டிஃபைடான்னு தான் பார்ப்பாங்க. நாங்கள் வந்து ரொம்ப நாள் அவங்கள டாச் பண்ணோம். ஏன்னா 2 வீக்ஸ் டெல்லி போய் ட்ரைனிங் அட்டன் பண்ணோம். இங்கே இருக்க வேலையில் எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டாச் பண்ணோம். கடைசியில் அவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க, ஒன்று வாங்க இல்லை கொடுத்துருங்க கடையான்ட்டு. சரின்னு சொல்லிட்டு பேக்கப் பண்ணிட்டு டெல்லி போயிட்டோம். ஃபெப் 2016 நினைக்கிறேன், 15 போயிட்டு அங்கே ட்ரைனிங் அட்டன் பண்ணால் ஒரு 2 வீக்ஸ் ட்ரைனிங்கு, ப்ராப்பர் ட்ரைனிங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்க என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, ஹவு டு யூ மாப் த ஃப்ளோர் தான், அப்புறம் ஹவு டு யூ கிளீன் த டாய்லெட், எல்லாம் அப்படியே ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ஃபுல்லாக எல்லாமே. ஒரு ட்ரைனிங்கில் அந்த மாடியூலில் வர்றதுனால ஓரளவு கற்றுக்கிட்டு நாங்கள் வரும்போது அவங்களோட ஐடியா மோஸ்ட்லி என்ன இருந்திருக்குன்னா, இவங்க இவ்வளோ எம்பவர் பண்ணால் தில் கோ பேக் அண்ட் டேக் கப்புள் ஆஃப் மோர் சப்வே ஃப்ரான்ச்சைஸின்ற ஐடியாவில் தான் அவங்க ட்ரைனிங் பண்ணியிருப்பாங்க. ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தோடு இவன் சொல்கிறான், சரி நம்ம போயிட்டு நம்ம ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சிடலான்னு. சரி ஓகே, சரி முதல்ல ஊருக்கு போவோம் அப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு, சரி ஓகே நம்மளே கூட பண்ணலாம். அப்போ வந்து மல்டிபிள் தாட்ஸ் இருந்துச்சு. இப்போ என்னோட ஆப்ஷன் ஒப்பீனியன் எப்படி இருந்ததுன்னா, அந்த டைமில் ஃப்ரான்ச்சைஸின்றது எல்லாமே செட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து நிறைய பிளான் இருக்கு. ஸ்டார்டிங் ஒரு பிராண்ட் ஆரம்பிக்கிறது ஈஸி கிடையாது. அது வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும், கரெக்டாக ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போகணும், அதுக்கப்புறம் அந்த பிராண்டை மக்கள் மனசில் பதிய வைக்கணும், இவ்வளோ பண்ணணும். இவ்வளோ பண்ணி ஒரு பிராண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போது அதை ஃப்ரான்ச்சைஸி எடுத்து மேனேஜ் பண்ணுறது ஈஸி இல்லையா? அது வந்து மல்டிபிளாக பண்ண முடியுமே. நம்ம எதுக்கு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுன்ற மைண்ட் தாட்ல தான் நான் இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அது எதுக்கு நம்ம எதுக்கு போய் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிச்சு அது ஃபெயிலியர் கூட ஆகலாம், எதுக்கு? இது வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, நம்ம அதுதான் ஸ்ட்ராங்கு, நம்ம மேனேஜ் பண்ணலாம், மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம். அந்த மைண்ட் செட்டில் நான் போயிட்டு இருந்தேன். இந்த ட்ரைனிங் கொஞ்சம் லைட்டாக அதை கொஞ்சம் கலைச்சி விட்டுருச்சு. சரி இவனும் வந்து நம்ம பிராண்ட் ஆரம்பிக்கலாம் சரி சொல்லிட்டு ஒன்ஸ் வி கேம் பேக் வி தாட் வில் டூ அ சப்வே மாதிரியே வந்து ஹெல்த்தி ஈட்டிங்னு போல கபாப்ஸு அந்த டிக்காஸ் அந்த மாதிரி சிக்கன் இதில் சப்வே மாடலில் அதே ஆம்பியன்ஸ் எல்லாம் போட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒர்க் ஆரம்பித்தோம். பட் ஆனால் அது கொஞ்சம் சீக்கிரமாக வி தாட் இட் வில் நாட் ஒர்க் ஆகும். பட் ஆனால் அதை ஸ்கேல் அப்லாம் பண்ண முடியாது சொல்லிட்டு அதை விட்டுட்டு கெஃபே பண்ணலான்ட்டு. கெஃபே பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா, சரி மெட்ராஸ் காஃபி ஹவுஸ், ஐ வாஸ் பிக் ஃபேன் ஆஃப் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் இப்போ. ஸோ அதனால மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கும் காஃபி டேக்கும் நடுவில் ரெண்டு குட் நல்ல ரெண்டுத்துலேயும் நல்லது எடுத்துகிட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கை ஆரம்பிச்சிட்டோம். வி ஃபார்ம்ட் அ ஸ்மால் டீம். எங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி டீம்லேருந்து பசங்க நாங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆரம்பித்தோம், டீம் ஆரம்பித்து வி ஸ்டார்டட் ஒர்க்கிங். சாம்பிள் வாங்க ஆரம்பித்தோம், ட்ரையல்ஸ் பண்ணோம், மெனு, லோகோ, நேம் எல்லாம் வச்சு ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது ஆப்வியஸாக வீல் அசம்பிள் அட் அபவுட் 10 o'clock இந்த மார்னிங், ஈவினிங் வரையும் அங்கே தான் இருப்போம். அரட்டை அடிச்சுட்டு அப்படியே வேலையை பார்த்துட்டு ஒரு 11 o'clock கீழே இறங்கி போய் எல்லாரும் கடைக்கு போயிட்டு ஒரு டீ போட்டுட்டு திரும்ப வந்துடுவோம். ஆஃப்டர் லஞ்ச் ஒன்று, அப்புறம் ஈவினிங் ஒரு 4-5 o'clock போல் ஒன்று, அப்புறம் ஆமாம் கடைக்கு போயிட்டே இருப்போம். டிஸ்போஸ் பண்ணும்போது 7 o'clock போல் இது போயிட்டே இருக்கும்போது சம்படி செட், எல்லாரும் காஃபியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம என்ன டீ குடிச்சிட்டே இருக்கீங்கன்ட்டு. ஸோ தட் வாஸ் த ட்ரிகர் பாயிண்ட். நாங்கள் வந்து அதுக்கப்புறம் யோசிச்சோம், ஆமாம்ல எல்லாம் காஃபி ஏன் டீயை குடிக்கிறோன்னா, தென் வி ஃபிகர் அவுட் காஃபி, ஆப்வியஸாக காஃபி இருக்குது, ஆனால் வந்து டீ இஸ் மச் மோர். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு டீனா ஒரு காஃபினா டீ வந்து ஒரு 3 நாள் கூட ஈஸியாக போகும். என்ன பொறுத்தவரை அப்படி தான். மார்னிங் எந்திரிச்சோட ஒரு காஃபி, அப்புறம் த்ரூ அவுட் த டே இஸ் ஒன்லி டீ இல்லை. சரி சொல்லுவது நல்லா தான் இருக்கு ஐடியா, ஆனால் டீயில் நம்ம பார்த்ததே இல்லையா, ஃபுல்லாக காஃபி டே, மெட்ராஸ் காஃபி இந்த மாதிரி தான் இருக்கேன்னு சொல்லிட்டு then we started digging. We figured out there are a lot of brands up north who are specializing only in tea. நாங்கள் வந்து டெல்லியில் சாயோஸ்னு ஒரு பிராண்ட் பார்த்தோம்,
பெங்களூரில் சாய் பாயிண்ட் பார்த்தோம். தென் சாய் தேலா இன் மும்பை, அது க்ளோஸ் டவுன் இப்போது. அப்புறம் டீ ட்ரெயில்ஸு, ஃபிலி இன் துபாய், ஏகப்பட்ட பிராண்டு பார்த்து எல்லாருமே டீயில் தான் இருக்காங்க. பரவாயில்ல இவ்வளோ பேர் இருக்காங்களே, நம்ம ஊரில் இல்லையேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சென்னையில் வந்து பண்ணுறது ஒரு பிராண்ட் ஆரம்பிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுல்ல. கஸ்டமர்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இயர். த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆனா பட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி டீ வந்து ஒரு ப்ரீமியம் பிராண்ட் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொன்னோடனே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் என்ன ரியாக்ட் பண்ணாங்க? இது வந்து நாங்கள் இது ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து படித்து முடித்தோம், இன்ஜினியரிங் படித்தோம். எல்லாருமே இன்ஜினியரிங் தான் படிப்பாங்க. ஆல்டர்னேட் இது மோஸ்ட்டாக மெயின் ஸ்ட்ரீம் இன்ஜினியரிங் தான். எல்லாரும் படித்து முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு ஐடி போனோம். அதில் இருந்துட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டு அப்புறம் நான் 2 பேருமே வீட்டில் போயிட்டு சொன்னோம் பிஸ்னஸ் பண்ண போகிறோன்ட்டு. ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் அட்வைஸ் பண்ணேன், ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ணாதீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் சரி ஓகே ஏதாவது பண்ணி தொலைங்கன்னு விட்டாங்க. அப்புறம் என்ன ஆரம்பிக்க போகிறேன்னு கேட்டாங்க. நான் வந்து சலூன் வைக்க போகிறோம். பார்த்தேன் அப்பாவில கஷ்டப்பட்டு படிக்க வச்சா சலூன் ஆரம்பிக்கிறேன். சரி அதுக்கப்புறம் ஓகே விட்டாச்சு. அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டாங்க. அந்த 4 years 2012 to 2016 எங்கள் க்ரோத்துமே நல்லா இருந்தது. நிறைய பிஸ்னஸ் ரன் பண்ணாரா அவங்க கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக பரவாயில்ல ஏதோ பண்ணிட்டானுங்கன்ட்டு. எல்லாம் முடிச்சிட்டோம். நாங்கள் வந்து இப்போ ஒரு டீ கடை ஆரம்பிக்க போகிறோம். ஐ திங்க் ஐ டோன்ட் நோ வாட் வென்ட் த்ரூ. எல்லாருமே ஷாக்கு, என்னடா சொல்கிறீங்க, அதாவது ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன் அப்படி ஏதாவது சொன்னால் கூட they would have been happier. 2016 we launched our first outlet. 10 years ஆக போகுது. வெரி குட் வெரி குட். இப்போ நம்ம சென்னை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு வந்து மோர் தென் வந்து ஒரு 2 டீ ஷாப் இருக்கும் கண்டிப்பா. அதுல வந்து வாட் மேட் யூ டு பிலீவ் உங்களோட ப்ரீமியம் சாய் செயின்ஸ் வந்து ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிலீஃபோட கண்டிப்பா ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா? ஓகே சரி, ஃபஸ்ட்டு பண்ணலான்னு முடிவு பண்ணிட்ட அப்புறம் டீ பண்ணலான்னு முடிவு பண்ணிட்ட அப்புறம் when we started ஒரு சின்ன மார்க்கெட் ரிசர்ச் மாதிரி நாங்களே தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நாங்கள் பண்ணோம். we figured out there are about 15,000 tea stalls in Chennai. நாங்கள் இப்போ 28,000 இருக்கு சரிங்களா. அப்போ 15,000 இருந்தது. தெருக்கு ஒன்று ஆப்வியஸா இல்லையா? ஒன்றும் இல்லை சார், 2-3 அதுதான் ஈஸியாக இருக்கு. ஸோ இது இவங்களோட மாடல்லாம் என்ன, யாரெல்லாம் வராங்க யாரெல்லாம் வரமாட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது we thought there is a base for customer base for tea which is hygienic. Obviously, I'm not putting down the tea shop with it. The place to be hygienic, where there is no smoking, right, where women can come, children can come, people can come with families. At the same time, it can't be premium. நீங்கள் வந்து 100 ரூபா டீன்னு சொன்னால் யாரும் வரமாட்டாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி இந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட்டில் ஒரு கடை ஆரம்பிக்கணும்னா என்ன சைஸில் பண்ணால் நமக்கு வந்து காஸ்ட்டும் கண்ட்ரோலாக இருக்கும், ஒரு சஸ்டைனபிள் ரெவன்யூ அதில் கொண்டு வர முடியுன்றதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தென் we figured out. ப்ரீமியம்னா ரொம்ப ப்ரீமியம் இல்லை. ஐ திங்க் the tea shops are selling at 8 rupees அப்போ we launched at 20. அதுவே எங்களுக்கு ஆனா அதுவே வந்து கன்வின்ஸ் பண்றது வந்து கஷ்டம். அதுவே எங்களுக்கு ப்ரீமியமாக தான் இருந்தது. ஏன்னா எனக்கும் பாலாஜிக்குமே பெரிய டிஸ்கஷன். பாலாஜி ஸ்டாக் அட் 15, 8லேருந்து 15 டபுள் 20லாம் வேணான்னு சொல்லிட்டு. இப்போ எனக்குமே தோணுது ஐயோ 20 வந்து இப்போ டெய்லி குடிக்கிறவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா ஒரு யோசனை வந்து. பட் ஆனால் 15ல ஆரம்பிச்சிருந்தா இன்னைக்கு ரேங்கிங்ஸே இருந்திருக்காது. அது இட் ஆல்சோ ஹாஸ் டு பி வயபிள் ஃபார் த கம்பெனியில் நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்குற குவாலிட்டி எல்லாத்துக்கும் சேர்த்து 15 did not make sense. நானும் போட்டு பார்க்குறேன், எப்படியோ போட்டு பார்த்தாலும் ஒர்க் அவுட்டே ஆகலை. ஸோ அந்த 15ல பண்ணணும்னா மாசா கூட்டம் வரணும். ஸோ மாசா கூட்டம் வரும்போது வில் ஆப்வியஸ்லி நாட் பி ஏபிள் டு மெயின்டைன் த ஸ்டாண்டர்ட் அந்த ஃபேமிலி க்ரௌட் இதெல்லாம் பண்ண முடியாது. சரி 20 we fixed. 20 இப்போ 35 ஆயிடுச்சு. பட் ஆனால் ஐ திங்க் பீப்புள் see the value. எல்லாத்துக்குமே இருக்கும். இப்போ எங்களுக்கு இருக்க க்ரௌடு மாதிரி there are tea shops running, அதுக்குன்னு க்ரௌட் இருக்காங்க. ப்ரீமியம் பிராண்ட்ல வந்து நீங்க தான் எல்லா இடத்துலயும் வந்து டீ கடை அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா அங்க வந்து ஸ்மோக்கிங் இருக்கும். உங்களோட கடையில மட்டும்தான் அந்த ஸ்மோக்கிங் வந்து இல்லாம எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அது எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? அது ஸ்டார்டிங்ல ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா டீ கடை தானே அப்படின்னு டீ கடை தாங்க இல்ல பண்ண சரி வெளியே வந்துட்டு இங்கேருந்து பிடிக்கலாம்ல. ஸ்டார்டிங்ல சண்டை போடுவாங்க கஸ்டமர்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. ஏன்னா ஆப்வியஸா ஒரு கப்புள் இருக்காங்க உள்ள, ஒரு ஃபேமிலி இருக்கு, அங்க இருந்து ஸ்மோக் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஐ திங்க் ஆல்சோ கவர்மெண்ட் மேட் தட் ரூல். பப்ளிக் ஸ்மோக்கிங்லாம் அவாய்ட் ஸ்டாப் பண்ணிட்ட அப்புறம் இட் இஸ் ஈஸியர் ஹியர். நீங்க பூரா நார்த் போங்க அப்படியே புகையை பிடிச்சி மூஞ்சிலே விடுவான். ஸோ அதனால அங்க ஐ திங்க் இட் வில் பி டிஃபிகல்ட் டு ரன் அ பிராண்ட் லைக் திஸ். பட் ஆனா சென்னையில இனிஷியலா இஷ்யூ இருந்தது. பட் ஆனா நவ் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்க அந்த அவுட்லெட் ஓபன் பண்ணும்போது ஐ திங்க் கீழ்பாக்ல ஓபன் பண்ணீங்க இல்லையா? ஸோ அன்னைக்கு வந்து கஸ்டமர் வந்து பார்த்துட்டு மெனு கார்டை பார்த்துட்டு எல்லாமே ஃபுல்லா டீ வெரைட்டிஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் ஷாக் கூட இருப்பாங்க இல்லையா? ஓகே ஷாக். ஃபர்ஸ்ட் கஸ்டமர் உள்ள வரல.
இல்லை கடை வந்து எப்படி இருந்ததுன்னா ஒரு சின்ன ஷாப் தான், ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும், ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் கிச்சனு. நாங்கள் எப்படின்னா உள்ள ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இடம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கவுண்டர், அதுக்கப்புறம் சப்வே மாடல் மாதிரி உள்ள நடந்து போவீங்க, அப்புறம் கவுண்டர் இருக்கும், பின்னாடி மெனு போர்டு இருக்கும். நீ கடை வாசல்லேருந்து பார்க்கும்போது பேர் சாய் கிங்ஸு, பாதி பேருக்கு அதுவே புரியல என்னடா சாய் கிங்ஸ்ன்ட்டு. அப்புறம் இங்கேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன கவுண்டர் இருக்குது, கம்ப்யூட்டரோட பாதி தலை தெரியுது, பின்னாடி ஏதோ மெனு போர்டு இருக்கு, என்ன கடை. ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நாள் கழிச்சு ரொம்ப ரேராக தான் கஸ்டமர் உள்ளே வருவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கள் வெளியே ஒரு ஸ்டாண்டி வச்சோம். எங்களோட கான்செப்ட் படி நான் வந்து ப்ரைஸ் எங்கேயுமே போடக்கூடாதுன்னு ஒரு வச்சுருந்தோம். டீ பெரிய உள்ள பெரிய ஸ்டாண்டி வச்சு பெரிய டீ கிளாஸ் ஃபோட்டோ போட்டு ஸ்டெப் இன் ஃபார் சாய்ன்னு சொல்லி போட்டோம். ஸ்டெப் இன் ஃபார் டீ கூட போட்டிருக்கலாம், ஸ்டெப் இன் ஃபார் சாய்னு போட்டோம். அதுவும் பாதி பேருக்கு புரியல அப்போ. ஆனால் இருந்தப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர ஆரம்பிச்சாங்க. வந்துட்டு பீப்புள் ஸ்டார்ட் சேயிங் 20 ரூபாவானாங்க. தென் ட்ரை பண்ணுறாங்க. ஒரு தடவை அந்த அது ட்ரை பண்ண கூடாத அளவுக்கு ப்ரைஸ் இல்லை, ஒரு தடவை ட்ரை பண்ணிடுவாங்க. ட்ரை பண்ணிட்டு எவ்ரிபடி லைக் இட். அதுக்கப்புறம் தான் சரி ஓகே உள்ள ஆளை கொண்டு வந்துட்டா இட் வில் ஒர்க்குன்றது கான்ஃபிடன்ஸ் வந்துடுச்சு. அது எங்களுக்கு ஆரம்பிச்சதுல வந்ததுல வாக்கின் கம்மியாக இருந்தது ரொம்ப. பட் ஆனால் ஃபீட்பேக் வாஸ் வெரி குட். எல்லாருமே டீ நல்லா இருக்குன்னாங்க. எனக்கு வந்து ஒரு கஸ்டமர் டீ குடிக்கும் போது நான் அப்படியே பயத்துக்கிட்டே பார்ப்பேன், நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்களோன்னு அந்த மாதிரி. ஆனால் எவ்ரிபடி லைக் இட் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தம் செட் நாங்கள் ஆரம்பிக்கலாம் வந்து நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்கன்னு. சரி பரவாயில்ல, எல்லாருக்கும் ஒரு அந்த தாட் இருந்திருக்கு அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் இட்ஸ் ஒன்லி அபவுட் டூயிங் மோர் ஸ்டோர்ஸ், கெட்டிங் மோர் பீப்புள் அண்ட் அப்படியே பிக்கப் ஆயிடுச்சு. ஓகே. அண்ட் ஏதாவது ஒரு கஸ்டமரோட ஃபீட்பேக் வந்து உங்க growthக்கு ரொம்ப ஹெல்ப் ஆனது அந்த டைம்ல, இனிஷியல் டைம்ல? பக்கத்துலேயே ஒரு ப்ரொஃபஸர் வந்து குடிச்சிட்டு, வயசானவர் வந்து குடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு. நீங்கள் 2 பேரும் ஏன் நிற்கிறீங்க, தான் ஓனர் சார் ஏன் நிற்கிறீங்கன்னாரு. இல்லை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்க நிற்கிறோம் சார் அப்படின்னா. இனிமேல் என்ன பண்ணி எல்லாம் கேட்டுட்டு ஸ்டில் ரெகுலர் கஸ்டமர் ஃபார் அஸ். வெரி நைஸ். ஃபீட்பேக்குன்னு பார்த்தா நிறைய ஃபீட்பேக் சொல்லுங்க. இது ஒரு என்ன சொல்றது, பெரிய ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ப்ராடக்ட் டெய்லி லைஃப்ல. அதனால ஃபீட்பேக் வந்துட்டே இருக்கும், சின்ன சின்ன விஷயத்துலேயும் பெரிய விஷயம் வரையும். we have proper process to address it. அந்த மாதிரி தான் இருக்க தவிர லைஃப் சேஞ்சிங் அது இல்லை. ரைட். அண்ட் இப்போ வந்து டீ அப்படின்னு சொன்னாலே வந்து சேட்டா டீ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே நம்ம கண்ணு முன்னாடியே சுட சுட கொடுத்து ஆத்தி அப்படி கொடுத்து குடிக்கிற பழக்கம் இருக்கு நம்ம சென்னை மக்களுக்கு. அங்க வந்து நீங்க ஒரு ஃபிளாஸ்க்லயோ இல்ல உள்ள வந்து ஒரு இதுல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? டீ மாஸ்டர் வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? கண்டிப்பா. see there are still people who don't like that kind of tea. அது ஆப்வியஸா. ஆனால் வந்து எல்லாத்துலேயுமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. இப்போ டீல சேட்டா கடையில் போனீங்கன்னா உங்களுக்கு யூ வில் கெட் த ஃப்ளேவர்ஸ். தேர் இஸ் நோ ஜிஞ்சர் டீ, தேர் இஸ் நோ மசாலா, இலாச்சி, சாஃப்ரன், பிளாக் டீ இருக்குது ஆப்வியஸாக. தேர் இஸ் நோ சுலைமானி, தேர் இஸ் நோ ஹெர்பல் டீஸ். ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் அங்கே கிடையாது ஃபர்ஸ்ட். அப்புறம் அதே இந்த டீலையும் ப்ரிப்பேர் பண்ண டீலையுமே we can still maintain this freshness and flavors. ஏன்னா அது எல்லா டீக்குமே ஒரு ஷெல்ஃப் லைஃப் இருக்குது. ஜிஞ்சர் டீ, மசாலா டீ, இலாச்சி, இதுக்கு எல்லாமே ஒரு டைம் போய் நாங்கள் இப்போ இன்னைக்கு 3 மணிக்கு அதை போடுறோன்னா இட் கேனாட் பி கெப்ட் ஃபார் அவர். அது காலியாகிற வரையும் வைக்க முடியாது. இது எல்லாத்துக்குமே சர்டன் டைம் தான் இருக்குது. அது வரையும் தான் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறமும் குடிக்கலாம், ஆனால் அது நல்லா இருக்காது. கஸ்டமர் வந்து மேபி ஒரு தடவை குடிக்கும்போது கண்டுபிடிக்க மாட்டாங்க. பட் ஆனால் ஓவர் பீரியட் ஆஃப் they'll figure out இது ஃப்ரெஷ் இல்லை. அதனால so we maintain that. when you know that, when you can maintain that, customers will not see the difference. கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அதை பேஸ் பண்ணி தான் ஓடிட்டு இருக்கோம். ஓகே. மில்க் டீ வந்து பயங்கர ஃபேமஸ் நம்மளுக்கு தெரியும். அண்ட் we all are like always consume milk tea தான். இப்போ இந்த ஃப்ளேவர் டீஸ்லாம் இருக்குல்ல, வித்தவுட் மில்க் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? இது வந்து எங்க இருந்து இன்ஸ்பயர் பண்ணீங்க? அப்படி இல்லை. ஆக்சுவலாக வந்து இப்போ ஆரம்பிக்கும் போது நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா, ஸோ நிறைய ஒரு பாயிண்ட்டுமே நிறைய டிஸ்கஷன் டெலிபரேஷன்ஸ்க்கு அப்புறம் தான் டிசைட் பண்ணோம்ல எவ்வளோ வெரைட்டி கொடுக்கறது. there is a brand in Delhi. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மல்டிபிள் பெர்முடேஷன் காம்பினேஷனில் தேர் டெல்லிங் யூ தட் யூ கேன் ஹேவ் 80,000 வெரைட்டிஸ் ஆஃப் சாய்ன்ட்டு. அவ்வளோ பண்ணணுமா இல்லை 100 வெரைட்டிஸா 20 வெரைட்டிஸா எது பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இல்லை. ஜனங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, நம்ம உள்ள வர வைக்கிறதே கஷ்டம். உள்ள ஒருத்தர் வந்துட்டு இந்த டீ இல்லைன்ட்டு போயிடுவாரா, ஸோ அவர் போய் 4 பேர்கிட்ட சொல்லுவாரா. ஸோ இதனால இந்த மாதிரி டிஸ்கஷன்லாம் இருக்கும்போது சரி ஓகே. அப்போ அது அட் த சேம் டைம் நிறைய வெரைட்டிஸ் ஆட் பண்ணி we can't make it difficult for operations. இல்லை கடையில் இருக்க பசங்களுக்கும் கிச்சனுக்கும் ரொம்ப நம்ம டிஃபிகல்ட்டாக ஆக முடியாது. இப்போ 10 வெரைட்டி போட்டோன்னா 10 வெரைட்டிக்கான இன்க்ரீடியன்ஸை நம்ம ஆர்டர் பண்ணணும், சேவ் பண்ணணும், எல்லாமே இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணலாம், சரி ஃபைனலாக இது சரி வில் டூ 3 வெரைட்டிஸ், மில்க்கு, பிளாக்கு அண்ட் தென் ஹெர்பல். அது எல்லாத்துலேயும் கீழே 3 வெரைட்டி வச்சோம். சிம்பிளாக வைப்போம், ஃபாஸ்ட் செல்லிங் மட்டும் வைப்போம்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சது. அப்புறம் பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வி ஆடட் ஃபியூ மோர். வி ஆடட் இலாச்சி ஒரு டைமுக்கு அப்புறம். தென் ஆஃப்டர் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வி ஆடட்
ஜாஃப்ரானி டீ. நாங்கள் இன்னும் சொல்லப்போனால் ஸ்டார்டிங்கில் வி நெவர் ஹேட் காஃபி இந்த மெனு. ஸ்டார்டிங் ஒரு 2016 ஆரம்பிக்கும் போது இப்ப காஃபி இருக்கா? இப்போ காஃபி அதே எங்களுக்கு தெரியல சார். காஃபி வி செல் அபவுட் 20% காஃபி. டீ இஸ் வாட் வி நோ. நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சாய் கிங்ஸ்ல வந்து காஃபி we have 4 varieties of coffee, but ana that's like it's only 20% of coffee we sell. Every 80% tea. So 2016 and 19 வரையும் we never had coffee. When your walk-ins have increased, when you have become a slightly known brand, we thought we should have coffee because there are 5 பேர் வந்தானா அதுல ஒருத்தர் காஃபி குடிக்கிறவங்க இருக்காங்க. So we can't send them out, we can't say nothing for them. So அந்த ஆங்கிள் தான் காஃபி, மில்க் ஷேக்ஸ் எல்லாமே இருக்கு பிராண்ட்ல. நீங்க வந்து இதெல்லாம் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் கட் டவுன் பண்ணிருப்பீங்க, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் என்ன சார்? அப்படி கட் டவுன் பண்ண மாதிரி எதுவும் இல்லை. சி வென் வி டிசைடட் த மாடல் இட்செல்ஃப் வி தாட் இதெல்லாம் தான் நாங்கள் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு. நோ ஸ்மோக்கிங் வாஸ் ஒன் ஆஃப் தட். நோ ஸ்மோக்கிங் நம்ம எப்பவுமே ஸ்மோக்கிங் அலோவ் பண்ணக்கூடாது. இனிஷியலாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வி நெவர் ஹேட் சீட்டிங் கூட கடையில். அந்த மாதிரி மாடல் தான் ஆரம்பித்தோம். ஒரு டீ தானே குடிக்க வராங்க, இது என்னத்தை நம்ம உட்கார வச்சா நம்ம எப்படி எழுந்துச்சு போங்க நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டில் we only had tables. நின்றுட்டு டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்புற மாதிரி. பட் ஆனால் ஒவ்வொரு பேர் என்ன செய்ய வாட் வி ஃபிகர்ட் அவுட், வந்து டீ மட்டும் குடிச்சிட்டு போனால் கடை நடத்த முடியாது. they also have to have some more ஸ்நாக்ஸ் சாப்பிடணும். ஸ்நாக்ஸை லான்ச் பண்ணாக்கா we have to give them some space to at least sit. சரி, அதுக்கப்புறம் பார் ஸ்டூல் மாதிரி போட்டு பண்ணோம். அதுக்கப்புறம் then we brought in higher value products, சாண்ட்விச்சஸ், மோமோஸ், மேகி. இதெல்லாம் வந்தோன்னா கையில் பிடிச்சிட்டு எப்படி சாப்பிடணும், உட்காந்து சாப்பிடணும்னா சரி. அதுக்கப்புறம் சின்ன டேபிள்ஸ் போட ஆரம்பிச்சோம். இது அப்படியே ஒரு பீரியட் ஆஃப் டைம் இட் ஹஸ் evolved into a right now our sweet spot is about 700-800 square foot outlets. அது எங்களோட ஸ்டார்டிங் ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் ட்ரிபிள் த சைஸ் ஆஃப் ஆர் இனிஷியல் ஷாப். ஸோ அந்த மாதிரி இவால்வ் ஆகிட்டே போச்சு தவிர ஸ்டார்டிங்கில் வந்து இது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் திங்க் வி ஸ்டாப்ட் எனிதிங். யூ டோன்ட் ஹேவ் அ பாயிண்ட் வந்து ப்ராசஸை வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணலாம், இல்லைனா வந்து இந்த ப்ராசஸை ஷட் டவுன் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்? அந்த மாதிரி ப்ராசஸ் ஷட் டவுன் வரல. எக்ஸ்பான்ஷன் இஸ் ஒன் மேஜர் கட்டிட்டாங்க. சரி, என்னதான் நம்ம பண்ணாலும் இந்த ரீட்டைல் பொறுத்தவரையும் ஒரு அவுட்லெட்டுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்லி 20-25 lakhs ஆகும் ஒரு அவுட்லெட் போடுறதுக்கு. யூ கேன் ஒன்லி ஜென்ரேட் ஸோ மச் ரெவன்யூ ஃப்ரம் அன் அவுட்லெட்டில். ஒரு அவுட்லெட் பண்ணுறோம் இந்த மாதம் நம்மளுக்கு சீசன் சொல்லிட்டு ஒரு கடையிலேருந்து 50 லட்சம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த கடையோட சைஸு உள்ள எவ்வளோ பேர் வர முடியும், இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு கடைக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும். அதுக்கு மேலே ரெவன்யூ போகாது. ஸோ நீங்கள் ஹேவ் டு க்ரோ ஆஸ் அ கம்பெனி. ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணுன்னா நியூவர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ப்ரைஸ் ஹைக் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் யூ ஹேவ் டு கீப் டூயிங் அவுட்லெட்ஸ். அதுக்கு காசு வேணும். இனிஷியலாக நானும் பாலாஜி ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் ஃபுல் லைஃப் சேவிங்ஸ் வி கைண்ட் ஆஃப் இன்வெஸ்டட் அபவுட் 1.8 crores, 1.5, 1.6 crores நாங்கள் ஃபுல்லாக போட்டோம் ஸ்டார்டிங்கில். பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் லோன்ஸ் எடுத்து கொஞ்சம் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஃபிகர் அவுட் மீனிங் அது இதுக்கு எண்டே கிடையாது. நான் 10 கடை போகணுன்னா ஐ நீட் அபவுட் 2 crores அகேன். அது பண்ண முடியாதுன்னு சொன்னோன்னே வில் ஸ்டார்டட் லுக்கிங் ஃபார் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இன்வெஸ்டர்ஸ்லாம் ஐ ரிமெம்பர் யூ ஆர் டெல்லிங் வந்து முன்னாடி நான் உங்களோட இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன். உங்களோட அவுட்லெட் வந்து சும்மா பிராண்டிங்காகவே சில பிளேசஸ்ல வந்து ஓபன் பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி அந்த ஐடியால ஃபர்ஸ்ட் பண்ணல. பட் ஆனா வந்து ஒன்ஸ் யூ டூ த அவுட்லெட், சில அவுட்லெட் வந்து வில் நாட் பெர்ஃபார்ம் டு யுவர் பொட்டன்ஷியல். நம்ம நினைக்கிறது ஒன்று இருக்கும், அதில் ஏதாவது ஒரு மிஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோடு பிகம்ஸ் ஒன் வே. ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் வில் கம் டவுன். இப்போ அது பக்கத்தில் வேறு ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், பக்கத்தில் வேறு ஏதாவது கடை வந்துடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து இம்பாக்ட் யுவர் பிஸ்னஸ். அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் வரும்போது தென் வி டேக் அ கால். should we continue this store or should we shut this down? Break even ஆனா கூட we can continue இல்லையா? break even ஆகல, லாஸ் ஆகுதுன்னா எவ்வளோ லாஸ் ஆகுது, அதை நம்மளால சஸ்டைன் பண்ணணுமா? நம்மளால ப்ளஸ் என்ன, ஒரு பில்போர்டு வைக்கணும். நீங்கள் ஒரு கடையில் ஒரு இடத்துல பில்போர்டு வைக்கணும்னா நீங்கள் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் இன் லேக்ஸ் இல்லை. ஸோ இந்த கடையை வந்து ரன் பண்ணுறதால மாதம் நம்மளுக்கு 20,000 தான் நஷ்டம் அப்படின்னா, இல்லை 25,000 30,000 நஷ்டம்னா அட்லீஸ்ட் அந்த வகையில் அது காம்பன்சேட் பண்ணுதா, நல்ல இடத்துல இருக்கா, விசிபிலிட்டி கொடுக்குதா பிராண்டுக்கு. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி வில் கண்டினியூ. பட் ஆனால் அதெல்லாம் ஐ திங்க் தோஸ் ஆர் திங்ஸ் ஆஃப் த பாஸ்ட் ஃபார் சாய்க்கிங் இன் சென்னை அட்லீஸ்ட். பட் ஆனால் ஒன் பிரில்லியன்ட் ஐடியா ஐ ஹேவ் நோட்டிஸ்ட் பர்சனலாக பார்த்தீங்கன்னா, எல்லா மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வெளியே வந்து கண்டிப்பா சாய் கிங்ஸ் இருக்கும். அதாவது அதிகமா வந்து கண்டிப்பா ஒரு மிஷன் நிக்கிற இடத்துல வந்து சாய் கிங்ஸ் இருக்கும். ஏன்னா அண்ணா நகரா இருக்கட்டும், சரி ஆதம்பாக்கம், எவ்ரிவேர் வேறவர் வந்து இந்த மெட்ரோக்கு வெளியே வந்தோடனே ஒரு சாய் கிங்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஒரு ஐ திங்க் we have about 9-10 மெட்ரோஸ் அவுட்லெட்ஸ் இருக்கு.
அதுலேயுமே மல்டிபிள் மாடல்ஸ் இருக்குது. அது எங்கே கான்கோர்ஸ் லெவலில் இருக்கா, இல்லை ஸ்ட்ரீட் லெவலில் இருக்கா, இல்லை டிட்டாச்சாக தனியாக இருக்கான்றது எல்லாமே இட் இம்பாக்ட் த பிஸ்னஸ். ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் இருக்குது. பட் ஆனால் 2019 வி ஃபிகர் அவுட் தெர் இஸ் ஆப்ஷன் ஃப்ரம் மெட்ரோ டு டேக் ரெண்ட் அவுட் அவுட்லெட்ஸ். ஸோ வி தென் இப்போ நிறைய ஓப்பன் ஆகுது. இப்போ வி டேக்கன் அதர் 7 outlets from மெட்ரோ now. டோட்டல் எவ்வளவு அவுட்லெட்ஸ் சார் இருக்கு இப்போ ரைட் now we have 80 outlets right now. சென்னையில மட்டும் இல்ல ஆல் சென்னை, கோயம்புத்தூர் and Hyderabad put together. ஓ ஐ திங்க் ரீசென்ட்லி கோயம்புத்தூர் and Hyderabad இல்லையா? இல்லைங்க, 2020 போயிட்டோம். ஜஸ்ட் பிஃபோர் கோவிட் வி வென்ட் டு கோயம்புத்தூர் ஹைதராபாத். ஆனால் அதுக்கப்புறம் பெருசாக டேக் ஆஃப் ஆகலை. ஏன்னா 5 கோயம்புத்தூரில் 4 அவுட்லெட் போட்டோம், ஹைதராபாத்தில் 2-3 அவுட்லெட் பண்ணோம். அதுக்கப்புறம் வீடு எக்ஸ்பேண்ட். ஏன்னா புது சிட்டி யூல் பேர்ன் கேஷ் இந்த இனிஷியலாக. இந்த கோவிட் டைமில் வி நெவர் ஹேட் கேஷ் டு பேர்ன். ஸோ அதனால வி கைண்ட் ஆஃப் ஸ்டாப் வித் 3 and 4 ரன் பண்ணிட்டு இப்போ ரீசெண்ட் ஃபண்ட் ரைஸ்க்கு அப்புறம் வி ஸ்டார்டட் எக்ஸ்பேண்டிங். நவ் வி ஹேவ் 6 outlets in கோயம்புத்தூர் and 8 outlets in Hyderabad. I saw recently your news on fundraising வந்து பண்ணிருக்கீங்க. 2025 ஏப்ரல்ல பண்ணோம். AVT டீ பிராண்ட் அவங்க they invested about 24 crores in the company. Okay. So அதனால வந்து you have expanded. We are expanding to Hyderabad and Coimbatore. We are also expanding to Bangalore from this year June July. Okay. And the quarterla will and no plans on this franchise model illa. Franchise not see from the beginning we were very keen, very clear that we will not do franchisee. Ana but valiye illa fundraise panna mudiyalana we would have done the franchisee thing. But ana once we have raised a fund, I think it is better for us to run it ourselves. There are a lot of pluses in running it yourself. Okay. We've been franchisees before. நாங்க சொன்னல Green Trends இந்த சப்வேல ரன் பண்ணிருக்கோம். We know the mindset of a franchisee. Now we know the mindset of a brand owner. So அதனால we think it is better to run it ourselves. Yeah. Nice. And இப்போ இனிஷியலா வந்து financially இல்ல emotionally and mentally எந்த ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு ஹேண்டில் பண்றதுக்கு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சார்? Financial தான். Everything else is under your control. வந்து ஃபிசிக்கலாக ஐ டோன்ட் நோ பீப்புள் ஹூவ் நோன் அஸ், நாங்கள் தான் டெலிவர் பண்ணுவோம் ஸ்டாக்கே. எங்கள் கார்லேயே இப்போ நாங்களே டெலிவர் பண்ணுவோம், நாங்களே கடையில் இருப்போம். ஸோ அந்த ஃபிசிக்கல் ஒர்க் அது பிரச்சனை இல்லை. வி கேன் ஆல்வேஸ், நான் இருக்கேன் ப்ளஸ் பாலாஜி இருக்கேன், ஒன் ஆஃப் அஸ் டவுன், அதர் பர்சன் கேன் ஆல்வேஸ் டேக் இட் அப். தட் வாஸ் ஆல்வேஸ் மேனேஜ்ட் பெட்டர். Emotionally, I don't think, I think we are very strong emotionally, but even otherwise, if I am down or something, there is Balaji to lean on. Similarly for him as well. So, on the problem. Financial issues were there. In the sense, issues, we had a certain amount of money, அதை வச்சு நாங்கள் அவுட்லெட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த எக்ஸ்பான்ஷனுக்கு வி ஹாவ் டு லுக் ஃபார் ஃபண்ட்ஸ். நாங்கள் பண்ண முடியாதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த டைமில் நம்ம நினைக்கிற மாதிரி உடனே நடக்காது. ஸோ அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வி கைண்ட் ஆஃப் ஹேட் அபவுட் 9-10 outlets in Chennai. We were gaining momentum. அந்த டைமில் there are also other brands coming up. எங்களுக்கு நாங்களும் புதுசு, எங்களுக்கும் புரியல, ஆர் வி லூசிங் மார்க்கெட் ஷேர் டு தீஸ் பிராண்ட், நம்ம உடனே எக்ஸ்பேண்ட் பண்ணணுமா, இந்த சரி உடனே பண்ணலாம், ஆனால் இப்போ உடனே பண்ணுறதுக்கு காசுக்கு எங்கே போகுது. ஸோ ஃபண்ட் ரைஸ் பண்ணணும், டெட் எடுக்கலாமா, டெட் எடுத்தால் எப்படி, டெட் எடுத்தால் உங்களுக்கு பின்னாடி என்ன ப்ராப்ளம் வரும், இல்லை ஃபண்ட் ரைஸ் பண்ணலாமா. ஃபண்ட் ரைஸ் பண்ணாலும் அது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் இல்லைங்க, அது ஒரு பெரிய ப்ராசஸ், டைம் கன்சூமிங் ப்ராசஸ். ஸோ அது நடக்கணும். ஸோ இந்த டைமிங்லாம் தான் எங்களுக்கு ரொம்ப ட்ரெயின் ஆச்சே தவிர, பட் ஐ திங்க் ஃபிசிக்கலி அண்ட் எமோஷ்னலி வி வர் ஸ்ட்ராங். ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் வேர் ஆல்வேஸ் தேர், மீனிங் யூ ஹவ் டு ஆல்வேஸ் சேசிங் ஃபண்டிங். நம்ம நினைக்கிறோம் நடக்காது. அட் த சேம் டைம் 2020க்கு அப்புறம் திஸ் என்டையர் இண்டஸ்ட்ரி, the QS industry kind of gone into a back stage மாதிரி. அதாவது nobody was willing to invest in QSR unless you are a very big brand. You have about 200 outlets, 250 outlets. சின்ன outlet 50 outlets இருக்க brandல nobody was willing to take a bet. I have spoken to at least about 85 investors till now, all VCs. Most of them would like the brand. Most of them would appreciate what we have done in Chennai. Most of them will like us as promoters. But அந்த ஃபண்ட் பண்ற கன்விக்ஷன் they will not get, because they think சென்னை ஓகே, மல்டிபிள் சிட்டிஸ் இல்ல. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சாய் வாலே, சாயோஸ் அந்த மாதிரி other premium brands also started to evolve. Lot of them are there, lot of brands are there. இப்போ நீங்க சாயோஸ்ன்ற பிராண்ட் நான் சொன்னேன், they are from Delhi. They are about a I think they're 2012. They're about a 14-year-old brand. Right. Chai Point in Bangalore irukanga. They're also about a 14-year-old. Right. They're all raised huge rounds. For example, Chayos has raised about $80 million. $80 million எவ்வளோ, 650 crores. சரிங்களா? ஸோ 650 crores. ஸோ அவ்வளோ பெரிய பிராண்ட்ஸ் அவங்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி பிராண்ட்ஸ் இருக்கும்போது நம்ம ஒரு பிராண்டு நம்ம ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது இட் இஸ் வெரி
It was very difficult and tough earlier. Unless you have certain amount of stores, certain amount of revenue, அதெல்லாம் இருந்த அப்புறம் தான் people start looking at you from that investment angle. As a customer, people like it. From an investment angle, நம்ம இன்வெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வருமானு பார்க்கும்போது they are not ready to do that. Somehow, luckily. ரைட். அண்ட் இப்போ நீங்க சொன்ன மாதிரி மார்க்கெட்ல வந்து நிறைய பேர் வரும்போது அது வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சா, காம்படிஷனா பாத்தீங்க, இல்லனா எப்படி நீங்க ரெண்டு பேரும் ஹேண்டில் பண்ணீங்க சார்? இனிஷியலா டாக்கிங் அபவுட் 2016 early 17ல எங்க ஒரு டீ பிராண்டா திறந்தாலும் பக்கு பக்கணும் ஐயோ என்னடான்ட்டு ஆஸ் இஃப் லைக் நம்ம கிட்ட இருந்து அப்படியே எடுத்துரும் அந்த மாதிரி ஒரு அப்படி தோணும். வீல் கோ அண்ட் விசிட் தம், பார்ப்போம் என்ன பண்றாங்க, என்ன டீ பண்றாங்க, டீ குடிச்சு பார்த்து நல்லா இருந்தா சந்தோஷமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஸ்டார்டிங்ல பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ என்ன கான்செப்ட்னா சென்னை இஸ் ஹியூஜ் பொட்டன்ஷியல். நாங்கள் வி ஹேவ் அபவுட் 65 outlets இருக்கு இப்போ அப்ராக்சிமேட்டா. சென்னை கேன் டேக் another 30 outlets சாய் கிங்ஸ் மட்டுமே. ப்ளஸ் மெட்ரோஸ் மெட்ரோலாம் மெட்ரோ அதர் எலிவேட்டட் எல்லாம் வருது இல்லையா, அந்த மெட்ரோஸ்லாம் அந்த ஸ்டேஷன்லாம் போட்டாலும் there's another 30 there. So Chennai has that kind of potential for Chai Kings alone. Then there are other brands. Then there are Cheta tea cadets. So எல்லாருக்குமே பொட்டன்ஷியல் இருக்கு இங்க பண்றதுக்கு. அவ்வளோ டிமாண்ட் இருக்கு. ஆமா அவ்வளோ டிமாண்ட் இருக்கு சென்னையில ஃபார் டீ பேசிக்கலி. ஆஸ் அ இதுல இந்த பிசினஸ் மாடல் தான் முக்கியம். என்ன பிசினஸ் பண்ண போறோம், என்ன மாடல், என்ன பிரைஸ் பாயிண்ட், இது எல்லாத்தையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணிலாம் இங்க ஒரு அது மாதிரி பண்ண முடியாது. கரெக்டாக யூ ஹேவ் டு ஹேவ் யுவர் பிசினஸ் மாடல், இட் வில் ஒர்க். ஸோ அதனால we are not scared of competition. And இப்போ முன்னாடி வந்து அப்படியே பயமா இருக்கும், ஐயோ யாரு பிறந்தாங்க அந்த அளவுக்கு. இப்போ அந்த பயம் இல்லை. we always study the competition. Whoever opens up, we'll always go and study them. We'll see what they're doing well, what they're not doing well. If somebody is doing well, we'll figure out what they're doing to get what we are missing out. அதெல்லாம் இருக்குது. அந்த ஆங்கிள் இருக்க தவிர பயமா இல்லை இப்போதைக்கு. எப்படி சார் பிராண்டிங்கும் ரெவன்யூ பேலன்ஸ் பண்றீங்க? பிகாஸ் வந்து பிராண்டிங் இஸ் அ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் வரும். ஸோ அதை எப்படி ரெவன்யூ இதுவும் வந்து பேலன்ஸ் பண்றீங்க? more so for a brand like Chai King. நாங்கள் வந்து சொல்லுவோம், நான் டிவி செல் ஃபார் 30 rupees, 35. அதுக்கு நான் எவ்வளோ பிராண்டிங் பண்ண முடியும் இல்லையா? நான் ஒரு ஆடோ இல்லை ஒரு மார்க்கெட்டிங் இனிஷியேட்டிவோ பண்ணுறேன்னா I can only bring in so many customers. ஸோ ஒரு பிராண்ட் இனிஷியேட்டிவ் பண்ணி ஒரு 50 கஸ்டமர் உள்ள கொண்டு வர போறோம்னா 50 பேர் வந்து டீ குடிச்சாலும் 1500 தான் எனக்கு. சும்மா சொல்கிறேன் ஒரு ஆவரேஜா. இப்போ இதுக்கு நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியும் இந்த ஆட்ல? ஸோ இதெல்லாமே எங்களோட கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ வி ஹாவ் டு பி இனோவேட்டிவ் அபவுட் எவ்வளோ சீப்பாக காஸ்ட் எஃபெக்டிவாக ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் ரன் பண்ண முடியும், நம்மளுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் வி டோன்ட் ஸ்பெண்ட் அண்ட் வி டோன்ட் ஹேவ் மார்க்கெட்டிங் பட்ஜெட். என்டையர் பட்ஜெட் போடால இன்வெஸ்டர்ஸ்க்கு அது ஒரு நல்ல பாயிண்ட். பரவாயில்ல, இவன் வந்து இவ்வளோ காசை போய் இந்த வருஷம் விட போறேன்னு சொல்ல மாட்டேன்னா we can't afford to have a big marketing budget. நாங்க பண்ற ஆக்டிவிட்டீஸ்ல என்ன மாதிரி பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ண முடியும் தான் பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரி ஸ்டோர் ஹேஸ் ஒரு சாய் கிங்ஸ் லைவ்னு ஒரு எஃப்எம் வச்சிருக்கோம். It will keep talking about what Chai King is about, what products we have, new product, எங்க நியூ அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்றோம், கஸ்டமர் எப்படி இருந்தாலும் இருக்காங்க, எப்படி இருந்தாலும் கடையில் பாட்டு கேட்க போறாங்க. இன் பிட்வீன் த சாங்ஸ் we run those ads. எங்க ஃப்ளாஸ்க் போகுது, எங்க ஃப்ளாஸ்க்லேயே வந்து we talk about where are we opening, என்ன நியூ ப்ராடக்ட்ஸ். we also do outside marketing for others, meaning we charge them and they use our flask for marketing. உங்களோட பிகெஸ்ட் மார்க்கெட்டிங் ஐபிஎல் தானே சார்? ஐபிஎல்ல வந்து பயங்கரமான ப்ராப்ளம் இல்ல? ஐபிஎல் வந்து இட்ஸ் a mix of both. ஒன்னு இட்ஸ் a good branding activity. 40,000 பேர் ஒரு மேட்சுக்கு வராங்க. எவ்ரிபடி தே ஹேவ் டு கிராஸ் எல்லா அவுட்லெட். அவங்க போட்டால் எல்லா ஸ்டாண்ட்லையும் போடும், எல்லாம் போட மாட்டோம். ஸோ அதனால எவ்ரி ஸ்டாண்ட் தெர் வில் பி அ Chai King அவுட்லெட். ஸோ பீப்புள் ஹேவ் டு see us and go. They have to டீ குடிக்கணும்னா இங்கே தான் குடிச்சாகணும், டீ அண்ட் காஃபி. அது ஒரு பிராண்டிங் ஆக்டிவிட்டியாக இருந்தது. Plus there is also a good revenue generator for us. இந்த ஏப்ரல் மேல it's a good revenue. 7 to 8 matches நல்லா போகும். Plus it's complete fun for us. The entire team will be there. We'll get about 120 staffs for the matches. And இந்த காம்படிஷன் பத்தி பேசும்போது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில வந்து ஒரு பைக் டாக்ஸிலாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதர் ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து இந்த ப்ரீமியம் பிராண்ட் எடுத்துட்டு வரும்போது அதர் ட்ரெடிஷ்னல் டீ ஷாப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களாம் எந்த ப்ரொடெஸ்டோ இல்லை எதுவுமே சொல்லலையா? First of all, the volume is very little. We are not in the branded shops எல்லாமே யாருமே அந்த டீ கடை பிஸ்னஸை டிஸ்டர்ப் பண்ணலை. தட் இஸ் ஸ்டில் ஃப்ளரிஷிங்.
கொஞ்சம் கஸ்டமர் மூவ் ஆயிருக்காங்க ஆப்வியஸாக. பட் ஸ்டில் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே டிமாண்ட் இருக்குது, பொட்டென்ஷியல் இருக்குது. அதனால் அந்த மாதிரி பிரச்சனையாக வரல. ஐ வேக்லி ரிமெம்பர் 1 or 2 இன்சிடென்ட்ஸ் வேர் டீ கடையில் ஏதோ சொல்லும்போது அவர் ஏதோ ஒருத்தர் ஏதோ ஒரு எங்கள் ஸ்டாஃப் ஏதோ ஒருத்தர் உங்களால் தானே எனக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு சொன்னோம். ரொம்ப ஏர்லி டேஸில் எங்களுக்கு பக்கத்துலேயே இருந்த ஒரு கடையில். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ திங்க் நம்மளாம் அவங்களுக்கு காம்படிஷனே இல்லை. அவங்களாம் இங்கேயும் இருக்காங்க. இல்லை ஃப்ராங்கா நான் சொன்ன மாதிரி இப்போ சொன்ன மாதிரி நான் சென்னையில் வந்து எனக்கு வந்து 65 ஸ்டோர்ஸ் இருக்குது. மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் ஒரு 35, 40, இல்லை 50 கூட 100-120 கடை, 28,000 டீ ஷாப்ஸ் இருக்குது. ஸோ வி ஆர் நாட் காம்படிஷன் ஃபார் தம். நம்ம ஏதோ கொஞ்சம் பிஸ்னஸ் அவங்கள்ட்ட எடுத்துட்டோம். பட் தே ஆல் ஹேவ் தேர் ஓன் கஸ்டமர்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸ் ஃபார் தம். அந்த மாதிரி இஷ்யூஸ் இங்கே இல்லை. ஓகே. அண்ட் இந்த டீ பேக்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டன்ட் மிக்சஸ்லாம் ரொம்ப ஆதி காலத்துலேருந்தே இருக்கு. பட் ஸ்டில் நீங்கள் வந்து அதில் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்க? அதில் எதுவும் பண்ண முடியாதுங்க ஆப்வியஸாக. இல்லையா அது நீ காண்ட் நம்ம எதாவது புதுசாக ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ப்ராடக்ட்டும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே எனக்கு எங்கள் இன்வெஸ்டர்ஸுமே கேட்பாங்க, வாட் ஆர் யூ இன்னோவேட்டிவ், ஹவ் ஆர் யூ டிஃப்ரெண்ட்? வி ஆர் நாட் டிஃப்ரெண்ட். அதுதான் மேட்டரே. வி கான்ட் பி டிஃப்ரெண்ட். டீயை வந்து வி கான்ட் டூ இட் டிஃப்ரெண்ட்லி. ஆனால் வந்து ப்ராபப்ளி யூ கேன் டூ பெட்டர் கஸ்டமர் சர்வீஸ், யூ கேன் டூ பெட்டர் பேக்கேஜிங், பெட்டர் பிராண்டிங், பெட்டர் சர்வீஸ். இதெல்லாம் பண்ணலாமே தவிர யூ கான் பி ஐ கிவ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சர்வீஸ்லாம் சொல்ல முடியாது. இட்ஸ் பேசிக் ப்ராடக்ட். வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் ஹியரிங் ஃப்ரம் சம்மன் சேயிங் நாங்க டிஃப்ரெண்ட் இல்ல, யூனிக் இல்ல. யூ கான் பி இல்ல. we have a flavor that is very unique. சுலைமானி சாய் இருக்கு. It's very unique. Nobody has that flavor in Chennai. Sulaimani is like a Kerala black tea variety. அது நாங்க லான்ச் பண்ணோம். certain set of customers who love that tea comes for that tea to the shop. So இந்த மாதிரி விஷயம் பண்ணலாமே தவிர நான் ப்ராடக்டே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன், கிளாஸில் கொடுக்கறதுக்கு பதில் நான் வந்து கப்பில் அது மாதிரிலாம் பண்ண முடியாது. பீப்புள் லவ் சர்டன் திங்ஸ், யூ ஹேவ் டு டூ தட். ஹவு திஸ் டெஸ்டிங் ப்ராசஸ் கோஸ்? லைக் அது வந்து நீங்கள் கஸ்டமர் கிட்ட கொடுத்து நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வருவீங்களா, இல்லை நீங்களா எல்லாருமே ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வருவீங்களா? எப்படி சார் இது வந்து ஒரு ஃப்ளேவர் எடுத்துகிட்டு வரீங்க போர்டுக்கு? ஓகே சரி, வென் வி ஸ்டார்ட் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ரொம்ப கம்மி வெரைட்டிஸ் தான் லான்ச் பண்ண டீயை பொறுத்த வரையும். ஆனால் வென் வி ஸ்டார்டட் இட் செல் வி ஹேட் ஒரு டீம் இருந்தது, ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வி ஹையர்ட் ஃப்ரம் அசாம். எங்களோட பிலீஃப் என்னன்னா, கமிங் ஃப்ரம் அசாம் தேல் நோ பெட்டர் அபவுட் டீ. ஏன்னா டீ பிளான்டேஷன்ல ஒர்க் பண்ண பசங்க டீயை பார்த்தே சொல்லுவாங்க நல்லா இருக்கு நல்லா அந்த அளவுக்கு. ஸோ அதனால வி ஹையர்ட் ஃபியூ ஸ்டாஃப் ஃப்ரம் தேர். ஸோ இந்த டீம் எல்லாம் வச்சு வி ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். அதில் எது எல்லாருக்கும் மெஜாரிட்டியாக பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு அப்படி தான் லான்ச் பண்ணது. இப்போ ரீசெண்டாக பண்ண லான்ச்சஸ் இந்த எலாச்சி டீயாக இருக்கட்டும், சஃப்ரானியாக இருக்கட்டும், வி ஹவ் அகெயின் our own set of employees in office, in outlets. இவங்கலாம் டெஸ்ட் பண்ணோம். கஸ்டமருக்கு நாங்கள் போல. ஓகே. நீங்க இப்போ கூட சீன்ல ஸ்டார்பக்ஸ்ல சின்ன சின்ன கொடுத்து சாம்பிளிங் கொடுப்பாங்க. அது நாங்கள் பண்ணலாமா. பட் ஆனால் we have our own set of employees who can give honest feedback about the product. Very good, very good. So how this digital marketing ஆ இருக்கட்டும், இல்லைன்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து உங்களோட பிராண்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுது சார்? ஓ சரி, ஆப்வியஸ்லி இப்போ அதான் எங்களோட மார்க்கெட்டிங் ஃபுல்லாக நடக்கிறதே வெறும் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லையும் தான். இப்போதைக்கு வி டோன்ட் டூ அவுட்டோர் மார்க்கெட்டிங். வி டோன்ட் ஹேவ் த பட்ஜெட் டு டூ அவுட்டோர் மார்க்கெட்டிங். பட்ஜெட் இல்லை, ஐ திங்க் தேவைப்படாது, ஆப்வியஸாக தேவையும் படாது. அதோட ரிட்டர்ன்ஸுமே கம்மி. நீங்கள் இன்ஸ்டாலையும் எஃபியில் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இட் செல்ஃப் இஸ் கெட்ஸ் பெட்டர் கவரேஜ் அண்ட் பெட்டர் ரிட்டர்ன்ஸ். அதை தான் பண்ணுறோம். வெரி காஸ்ட் எஃபெக்டிவாக அதில் பண்ணுறோம். இன்ஃப்ளூயன்சர்ஸ், மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆன் பார்ட்டர் சிஸ்டம்ஸ், அந்த மாதிரி யாருக்கா போய் 50,000 கொடுத்து எங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு அந்த மாதிரி நாங்கள் பண்ணதில்லை இது வரையும். அது வி சம்ஹவ் தாட் இட் இஸ் நாட் சவுண்ட்ஸ் ஃபேக். நான் என்னதான் இருந்தாலும் டீ நல்லா இருந்தாலுமே அவங்க சொல்லும்போது ஐயோ சும்மா சொல்கிற மாதிரி இருக்கனால we have not done that before. But ஆனால் we have a lot of micro influencers. We send them the product, we'll ask them to try it and give their feedback. நல்லபடியாக சொன்னாங்கன்னா போடுவோம், இல்லை போட மாட்டோம். அதுதான் ஆப்வியஸ்லி. நாங்கள் வந்து யாரையுமே வந்து நான் உங்களுக்கு உங்களுக்கு நான் வந்து ஒரு ஃப்ளாஸ்க்கு டீயை அனுப்பிச்சு 150 ரூபா டீயை அனுப்பிச்சிட்டு டீயை பற்றி புகழ்ந்து பேசுங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. இட்ஸ் ஒன்லி சென்டிங் இட் ஆன் குட்வில். நீ குடிச்சிட்டு நல்லா இருந்தா எனக்கு சொல்லு, இல்லைன்னா சொல்லாத, ஃபீட்பேக் சொல்லுன்ட்டு. நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா யூஸ் பண்ணுவோம். அண்ட் நீங்க வந்து இந்த ஃப்ளாஸ்க் சொன்னனால இந்த क्वेश्चन. ஸோ ஐ திங்க் சென்னையில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஹீட் சீல்டு பேக்கேஜஸ் எல்லாம் வந்து நீங்க எடுத்துட்டு வந்தீங்க டீயை. இந்த ஐடியா தாட் ப்ராசஸ்லாம் எப்படி சார் வந்துச்சு? இல்லை, ஆக்சுவலாக இட்ஸ் a term called borrowed innovation. சொல்லிட்டு நாங்கள் அதை கண்டுபிடிக்கல. ஆக்சுவலாக லாட் ஆஃப் பீப்புள் திங்க் தட் we only we didn't.
இட் வாஸ் அவைலபிள் அக்ராஸ் எல்லாருமே நார்த்தில் எல்லாருமே பண்ணியிருந்தாங்க. சென்னையில் யார்ட்டையுமே இல்லை. ஐ திங்க் தெர் வாஸ் நோ நீட் ஃபார் எனிபடி டு டூ தட். டீ கடை ஆஃபீஸாக இல்லை, மெட்ராஸ் காஃபீஸ் ஆல்சோ தி டென்ட் ஹேவ். ஸோ வென் வி நாங்கள் போய் பார்க்கும்போது எல்லா கடையிலையுமே இது இருந்தது. ஆனால் வேறு ஷேப்பில் இருந்தது, வேறு மாதிரி இருந்தது. அது வந்து அப்போ வந்து 45 minutes ஹீட் ரீட்டைன் ஆகும். கடையில் வந்து வாங்குற கஸ்டமருக்கு பார்சல் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நம்ம ஆரம்பிக்கும் போது கடையில் கஸ்டமரே இல்லை. கஸ்டமர் இருந்தால் தானே நான் பார்சல் கொடுக்கறதுக்கு. ஸோ இருந்தாலும் வாட் வி தாட், நம்ம வந்து இதை பண்ணிடலாம், பிக்கப் ஆகிட்ட அப்புறம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் சரி. when we started enquiring, they said the pouch உள்ள ஒரு பவுச் இருக்கும், அலுமினியம் பவுச், that has to be imported. இது நான் சொல்கிறது 2016 early 16 சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னாங்க. அவுட்டர் பாக்ஸ் வந்து வி கேன் ஆல்வேஸ் டூ இட் இயர். நாங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கான்டாக்ட்ஸில் அந்த பாக்ஸ் நம்ம டிசைன் என்ன மாதிரி டிசைன் வேணுமோ, ஃப்ளாஸ்க் மாதிரி வேணுமோ, எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. என்கொயர் பண்ணால் 50,000 டெட்ரா பேக்ஸ் வாங்கணுன்றான் சைனாவில். அதுதான் லீஸ்ட் குவான்டிட்டி. 50,000 பேக்குன்றது ஒன்றும் பெருசாக இல்லை. இங்கே ஒரு இந்த பாதி ரூம் அளவுக்கு தான் ஸ்டாக்கு. அவன் சொல்கிறான், நீ ஃபுல் கண்டெய்னர் எடு, இல்லைனா ஹாஃப் கண்டெய்னர் எடு. ஹாஃப் கண்டெய்னர்லாம் எடுத்தால் ஐ திங்க் இட் வில் பி இன் லேக்ஸ். எங்களுக்கு அவ்வளோ தேவையில்லைன்னா அப்புறமா அவன் 2-3 பையர் பார்த்து, நார்த்தில் ஒரு பையர் இருக்காங்க, 2 பேரும் ஷேர் பண்ணிவிடுங்க அப்படிலாம் சொல்லி 50,000 பேக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதை வைக்கிறதே எங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இடம் இல்லை. அப்போ சரிங்களா, ஒரு சின்ன ஒரு குடோன் வச்சுருந்தோம், அதில் நாங்கள் வந்து பேக் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை பண்ணிட்ட அப்புறம், லான்ச் பண்ணிட்ட அப்புறம் கடையில் ஃப்ளாஸ்க்கு வச்சுருவோம். அப்போ வந்து டீ வந்து 20 rupees per கப்பு. அந்த ஃப்ளாஸ்கில் 5 டீ பிடிக்கும், 100 ரூபாய். ஃப்ளாஸ்க்கு அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணல. இன்ஸ்பைட் ஆஃப் தட் தேர் வெரி லெஸ் டேக்கர்ஸ். வந்து பார்ப்பாங்க, எடுத்து வாங்கி கையில் பார்ப்பாங்க, ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அப்படியா, சூடு நிற்குமா, அப்படியா, சரின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. யாருமே வந்து 100 ரூபா கொடுத்து டீயை வாங்கிட்டு போகிறதுலாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. இது நான் சொல்ல 2016 எண்டில். இது இப்படியே போச்சு ஒரு வருஷம். 2017 மிடில் ஜூன் ஜூலை போல் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஊபர் ஈட்ஸ்ன்னு அவங்கெல்லாம் வந்தாங்க. அது வந்துட்டு அப்புறம் பிகேம் வெரி யூஸ்ஃபுல். அது நான் ஐ திங்க் எங்களை ஒரு அவுட்லெட் வந்து இருந்ததுன்னா அந்த அவுட்லெட்டை சுற்றி ஒரு 6 kilometer ரேடியஸ்க்கு வி வர் ஏபிள் டு டெலிவர். ஸ்விக்கி, ஜொமேட்டோ நிறையா, ஈவன் இன்க்ளூடிங் ஊபர் ஈட்ஸ், தே டிட் அ லாட் ஆஃப் ப்ரொமோஷன் ஃபார் சாய் கிங்ஸ். அவங்களுக்கு எப்படின்னா ஒரு ஃப்ளாஸ்க்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, 100 ரூபாய் கஸ்டமருக்கு. தில் கெட் அ கஸ்டமர் ஃபார் லைஃப். எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாஸ்க்கு போன மாதிரி ஆச்சு. அதுலேருந்து ரிப்பீட் ஆர்டர் இந்த மாதிரி எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஊபர் ஈட்ஸ் லாக்டவுன்ல வந்து சமய போச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்புறம் இது 2016 2016 வந்துட்டு 2020 லாக்டவுன் அப்போ 2000 ரெவன்யூ எல்லாம் அப்படியே டப்புன்னு விழுந்துருச்சு. ஸோ வி ஆர் டூயிங் அப்ராக்சிமேட்லி about 2 crores a month in 2020 பிஃபோர் கோவிட். மார்ச் 24 ஏதோ ஷட் டவுன் பண்ணோம். ஏப்ரல் our ரெவன்யூ கேம் டவுன் டு 18 lakhs. அந்த மாதிரி ஃபுல் ட்ராப். அதுக்கப்புறம் கொஞ்சம் மேல வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க, ஆன்லைன் ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. பண்ணப்புறம் வி ஆர் நாட் ஷுர் என்ன நடக்கும், டீயை குடிப்பாங்க. இப்போ ஏன்னா அப்போ டைமில் பயங்கர சானிடைசேஷன், ஹைஜீன்லாம் பயங்கரமாக பார்த்தாங்க. வெளியே ஆர்டர் பண்ணுவாங்களா, சாப்பிடுவாங்களா ஜனங்க, கடையில் வந்து டீ குடிப்பாங்களா, இது மாதிரிலாம் ஒரு டவுட்ஃபுல்லாக இருந்த டைமில் ஐ திங்க் லாக்டவுனில் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இந்த ஃப்ளாஸ்க் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். பீப்புள் வேர் ஆர்டரிங் ரைட் லெஃப்ட் சென்டர். லாட் ஆஃப் ஆர்டர்ஸ் கேம் ஃப்ரம் ஹாஸ்பிட்டல்ஸ். இதெல்லாம் அந்த டைமில் தான் வந்தது. ஒரே ஒரு ப்ராடக்ட் வந்து உங்கள் பிராண்ட் ஐடென்டிட்டியே மாற்றுச்சு அப்படின்னா என்னது சார்? Not able to figure out something like that. ஆனால் வந்து there are major fan following or customer following for certain product. Ginger tea is one of the best sellers. Lot of people love the ginger tea because ginger tea is like that. Right. Plus it's consistent and always fresh in the other one. There is certain set of customers for Soleimani tea. அதுக்குன்னு ஒரு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இது ரெண்டு தான் ஐ திங்க் ஒரு யூஎஸ்பி இன் சாய் கிங்ஸ் தட் இஸ் மேக்கிங் கஸ்டமர்ஸ் டு பை ஆர் கம் அகைன் அண்ட் அகைன். I think there are a lot of things, consistency. ஏன்னா எங்க கடை பார்த்தாலும் see there are a lot of big outlets we have, there are a lot of very small old outlets we have. So one small kiosk here 100 square foot, very old kiosk. அத ரெடி கூட பண்ண முடியாது because the tenure is ending. அந்த மாதிரி நிலைமையில இருக்க அவுட்லெட்ல there are people who walk in confidently and order for ginger tea, knowing that the tea is the same like the one that they'll get in a bigger outlet as well. Okay. I think that is the only thing making customers come to Chai Kings again and again. There are other factors, lot of other factors, but I think this is one
மேஜர் ஃபேக்டர் தட் இஸ் புல்லிங் இன் கஸ்டமர்ஸ். ஓகே. ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து ஆடியன்ஸுக்கு சொல்ல போகிறீங்க, ஒரு ப்ரீமியமான ஒரு டீ ஷாப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் வந்து நம்ம ப்ரெப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு? சி ப்ரீமியம் டீ கடைன்னு இல்லை, எனி பிஸ்னஸ் ஃபார் தட் மேட்டர், எனி கியூஎஸ்ஆர், எனி ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஃபார் தட் மேட்டர், தெர் ஆர் லாட் ஆஃப் prep work you have to do. You have to figure out what your business model is. நம்ம பார்க்குறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்டாரண்ட்ஸே எடுத்துப்போம், எனி பிக் ரெஸ்டாரண்ட், வெஜ் ஆர் நான்வெஜ், உங்களுக்கு வந்து எல்லாமே பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம போகிறோம், ஆர்டர் பண்ணுறோம், கொடுக்குறாங்க, இது ரெண்டு. பட் இட்ஸ் நாட் லைக் தட். ஒருத்தரோட பிஸ்னஸ் மாடலுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிஸ்னஸ் மாடல்னா ஹவு தே ஆப்ரேட். சில பேர் வந்து சிலது அவுட் சோர்ஸ் பண்ணியிருப்பாங்க, சில பேர் வந்து எல்லாத்தையுமே அவங்களே பண்ணுவாங்க, சில பேர் வந்து கிச்சன் வச்சு பண்ணுவாங்க, சில பேர் வந்து அவங்களோட மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்ற விதத்துல டிஃபரன்ஸ் இருக்கும், தி வே தே ப்ரைசிங் டிஃப்ரெண்ட் இருக்கும், ரொம்ப மைன்யூட் டிஃபரன்ஸ் தான். இங்க 100 ரூபா இருக்கும், அங்கே 110 ரூபாக்கும், அதுல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே யூ ஹேவ் டு அனலைஸ். அதுதான் மேட்டர். நீ கடை போடுறது, ஒரு கடையாச்சு ஒரு குக்கை வச்சு ஒரு செஃப்பை வச்சு ஆர்டர் பண்ணி சர்வ் பண்றது இஷ்யூ இல்லை. அது பிஹைண்ட் பிஸ்னஸ்க்கு என்ன தேவையான நம்பர்ஸில் வகையில் இது மேட்ச் ஆகுதா, நம்ம கொடுக்குற ஆம்பியன்ஸும் நம்ம செல் பண்ணுற ப்ராடக்ட்டும் கரெக்டாக. நீங்கள் வந்து ஒரு டைமண்ட் ஷோரூம் மாதிரி கடையை போட்டு 35 ரூபா டீ விற்க முடியுமா? விற்க முடியாது. ஸோ இதுக்கான ஆம்பியன்ஸ் என்ன கொடுக்க முடியும்? ஸோ என்ன மாதிரி ஆம்பியன்ஸ் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த கஸ்டமர்ஸ் தான் உள்ளே வருவாங்க. ஸோ இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட். இந்த ஒர்க்கை பண்ணணும் ஃபஸ்ட்டு. பிஸ்னஸ் சென்ஸ் இருக்கா, ப்ரைஸிங் கரெக்டாக இருக்கா, நம்ம என்ன மாடல், இதெல்லாம் பண்ணாதான் இது ஒரு 5 விஷயம் இதை பண்ணுங்க டீ கடை ஆரம்பிச்சிடலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படி யாராவது வீடியோ போட்டு சொன்னாங்கன்னா பார்க்காதீங்க, அது மாதிரி பண்ண முடியாது. அண்ட் ஃப்ரம் த ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து உங்களோட பியூட்டிஃபுல் இனிஷியேட்டிவ் உன்னத்தை பத்தி நாங்க அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஈசிஆர்ல வந்து ஒரு அவுட்லெட்டுக்கு வந்து ஸ்பெஷலி எனேபிள்டு ஸ்டாஃப் வச்சிருக்கீங்க. ஸோ மோர் தென் ரெவென்யூவா இருக்கட்டும், ப்ராஃபிட் பார்க்கறதா இருக்கட்டும், you have done something for the society இல்லையா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. Okay, so ECR was our 50th outlet. I think right after COVID, 21st May 2021 பண்ணோம். கோவிட்லாம் முடிச்சு வெளியே வந்தோன்னே சரி 50th outlet என்ன ஸ்பெஷலாக பண்ணலான்னா, யாரையும் கூப்பிட்டு ரிப்பன் கட் பண்ணலான்னா, சரி அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வித்தவுட் சரி ஓகே ஸ்பெஷலி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு எம்ப்ளாயிஸ் ஹையர் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு செக் பண்ணோம். அப்படி ஆப்வியஸாக வில் ஹேவ் டு சீல யார் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன ப்ராப்ளம் எல்லாம் சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டோ அவங்கள எடுத்தாக்கா நம்மள அவங்கள ஒர்க் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் தே டோன்ட் ஹேவ் எ லிம்ப் ஆர் எ லெக், ரொம்ப டிஃபிகல்ட் கிச்சனில் இருக்கிறது. சரி நம்மள வந்து கியூஎஸ்ஆரில் அந்த மாதிரி பண்ண முடியாது சொல்லிட்டு அது பண்ணிட்டோம். வேற என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி பேச முடியாத பசங்களை எடுக்கலாம் சொல்லிட்டு சொல்லுவோம். அப்படி யார் பண்ணும் போது 2 பிராண்டு பார்த்தோம் நாங்கள். ஒன் இஸ் ஆப்வியஸ்லி கேஎஃப்சி. அங்கே போய் கேஎஃப்சியில் போய் நாங்கள் போய் பார்த்ததெல்லாம் பார்த்தா கிச்சனில் ஒரு மூலையில் 2 பேர் இருக்காங்க சொல்லப்போம். ஆனால் அவங்க வால்யூமுக்கு அங்கங்கே எல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் ஒரு கடையில் கூட சாந்தோம் கடைக்கு போனோம். தேர் அபவுட் 19 எம்ப்ளாயிஸ், ஒன்லி 2 were ஸ்பெஷலி ஏபிள்ட். அதனால சரி சொல்லிட்டு இவங்க இதில் வந்து நம்மளுக்கு கற்றுக்கணும் சொல்லி வந்துட்டோம். தென் தெர் இஸ் அ பிராண்ட் கால் சேலம் ஆர்ஆர் பிரியாணி. ஐ திங்க் நோபடி நோஸ். தே ஹையர் அ லாட் ஆஃப் ஸ்பெஷலி யாருக்குமே தெரியாது. நாங்கள் போயிட்டு நாங்கள் கீழே நாங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது, அவங்கள கேட்டதுக்கு சரி இவங்க ஹையர் பண்ணுறாங்கன்னா அங்கே போய் நாங்கள் அவங்கள பார்த்தோம். அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அங்கே கேட்டாங்க என்ன உங்களுக்கு ப்ராப்ளம், என்ன உங்களுக்கு டிஃபிகல்ட்டி, ப்ளஸ் என்ன மைனஸ் எல்லாம் கேட்டுட்டு தென் வி தாட் ஒரு ஆள் 2 ஆள் இருக்கோன்னா ஒரு ஃபுல் ஸ்டோரு இவங்களை வச்சு ரன் பண்ணிவிடுவோம். ஒரு மேனேஜர் மட்டும் வச்சுருவோம். அவங்க வந்து ஏதாவது தேவைன்னா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டீமை ஃபார்ம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா வந்து எல்லாம் ஒரு இடத்துல இருக்காங்க. அவுட்லெட் வந்து ஈசிஆரில் இருக்குது, நீலாங்கரையில். ஸோ ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி கடை ஆரம்பிச்சிட்டோன்னா ஸோ அவங்களும் கஸ்டமரும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கணுமே சொல்லிட்டு ஒரு சின்ன ரைட்டிங் பேட் மாதிரி கொடுத்தோம். அப்புறம் கஸ்டமர் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்டல்டு மெனு கொடுத்தோம். அது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. இப்போ நம்ம கடையில் இருக்க பசங்களுக்கும் மேனேஜர்ஸ்க்கும் கம்யூனிகேஷன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அந்த ஃபவுண்டேஷன்லேயும் வந்து அவங்க வந்து ட்ரெயின் பண்ணாங்க எங்களை, அதாவது ஆஃபீஸ் ஸ்டாஃப் கொஞ்சம் பேர், இல்லை ஏரியா மேனேஜர்ஸ் இருப்பாங்க அவங்கள, அப்புறம் கொஞ்சம் கஃபே மேனேஜர் அவங்களே ட்ரெயின் பண்ண பேசிக் சிஸ்டம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பேசணும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பசங்க கூட எப்படி கலந்துக்கணும், இந்த பசங்க வந்து வெளியே இருக்கோன்னா அப்புறம் வீடியோ கால் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வீடியோ கால் பண்ணிட்டு அவங்க வந்து ஆக்ஷன் பண்ணி காட்டுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது, அந்த பேசிக்கான விஷயம்லாம் சொல்லி கொடுத்துரும். இதெல்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு போயிட்டு இருந்தது.
ஓவர் பீரியட் ஆஃப் டைம் எங்களோட ஷாக் நாங்களே ஃப்ராங்காக என்ன யோசிச்சோம் எதுக்கு பண்ணோன்னா நம்ம ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணலாம் சரி சொல்லிட்டு பண்ணலாம் தான் ஆரம்பித்தோம். இதை வந்து நாங்கள் இதை வந்து பெரிய மைலேஜ் எதிர்பார்க்கல. நாங்கள் எங்கேயும் போய் நாங்கள் வந்து பிராண்ட் பண்ணலாம் இதை பண்ணியிருக்கோம்லான்ட்டு. உள்ள கஸ்டமர் வந்தால் கஸ்டமருக்கு ஒரு போர்டு வச்சுருந்தோம். நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் சே தேங்க்யூ இதுதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சு ரொம்ப சிம்பிளாக வச்சுருந்தோம். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அது ரொம்ப கஸ்டமரை பிடிச்சி அது கொஞ்சம் வைரலாக போச்சு. இதை நார்மலாக நாங்கள் ஆனால் எங்களுக்குள்ளே எப்படி வச்சோன்னா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க போகுது. ஏன்னா நார்மலாக எம்ப்ளாயிஸ் வச்சு வேலை வாங்குறதே கஷ்டம். இவங்களை வச்சு வேலை வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது ஒரு பேர்டனாக தான் இருக்க போகுது. பட் ஆனால் மேனேஜ் பண்ணிக்கலான்ற மைண்ட் செட்டில் தான் நாங்கள் இருந்தோம். பட் ஆனால் they're all better workers than our normal workers. சரிங்களா? அப்சல்யூட்லி they're very dedicated. அட்ரிஷனே கிடையாது. இஃப் தே டோன்ட் லைக் த பிளேஸ், இஃப் தே டோன்ட் லைக் த டீம், ரொம்ப தூரமாக இருக்குது அந்த மாதிரி இருந்தானா அவங்க ஆப்வியஸாக ஸ்டார்டிங்லேயே நின்றுவாங்க. ஒன்ஸ் பீப்புள் ஹவ் ஜாயின்ட் they are sticking to us for a long time. There are a lot of people who have completed 5 years now. Very nice. இது ரொம்ப தொல்லை இல்லாத பசங்க. அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராபப்ளி அவங்களுக்கு வந்து ஒரு மேபி ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்னன்ட்டு ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னா ரொம்ப கோவம் வந்துடும் ஆப்வியஸாக. சரிங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு வி ஆல்சோ அண்டர்ஸ்டுட் தெம். என்ன சொல்லணும், நம்ம இங்கே இருக்க பசங்களை சும்மா நம்ம தட்டுவோம் அந்த மாதிரிலாம் அவங்களுக்குன்னு ஒரு சிலர் இருக்கு. ஆனால் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்ல பசங்க எல்லாம். இப்போ வந்து எப்படி பண்ணிட்டோம்னா ஒரு அவுட்லெட்டாக ட்ரை பண்ணோம். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா எல்லாரையும் வந்து ஒரு ஏரியா கொண்டு வருது. நான் இப்போ மற்ற ஸ்டாஃப் வெளியூர் ஸ்டாஃப் எல்லாம் என்ன பண்ணோம்னா ரூம் எடுத்து தங்க வச்சு இவங்கெல்லாம் சென்னை பேஸ் தான். தண்டையார்பேட்டில் இருக்க பையனை கொண்டு போய் நான் ஈஸியாக இருப்போம்னு சொன்னால் கஷ்டமாக போய் என்ன பண்ணோம்னா அந்தந்த அவுட்லெட்டில் எங்கெல்லாம் இருக்காங்களோ இது இன்டெகிரேட்டட் தான். இந்த அவுட்லெட் ஈஸியாக மட்டும்தான் ஃபுல்லாக ஸ்டாஃப் இருக்காங்க. மற்ற எல்லா ஸ்டாஃப்லையும் எல்லா அவுட்லெட்லேயுமே அங்கங்கே 1-2 பேர் அப்படி எங்கெல்லாம் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி ஆளுங்க இருக்காங்களோ எங்கெல்லாம் அவுட்லெட் ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ நாங்கள் அங்கங்கே ஃபில் பண்ணிடுறோம். அப்படி இருக்காங்க. ஐ திங்க் வி ஹேவ் அபவுட் 24 ஸ்பெஷலி ஏபிள் ஸ்டாஃப். இது ஒரு பக்கம். இன்னும் முக்கியமான விஷயம், lot of people have grown in their roles. எல்லாமே என்ட்ரி லெவலில் சேர்ந்து we have shift managers, we have cafe managers, handling stores. நான் வந்து ஒரு ஷாப்பர் ஸ்டாப்போட ஃபவுண்டர் சிஇஓ ஒரு மீட்டிங் போனப்போ நான் சொன்னேன் இது மாதிரி அவங்க ட்ரெயின்னு ஒரு இது பண்ணுறாங்க, ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி பண்ணுறாங்க மூவ்மெண்ட்டு. அதில் வந்து இந்த மாதிரி எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் கிவிங் அ சான்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு மேகசின் சொன்னாங்க. அவங்கள்ட்ட சொன்னாங்க சார் பரவாயில்ல, நாங்கள் எவ்வளோ பேர் கொடுத்துருக்கோம், நாங்கள் யாருக்குமே க்ரோத் கொடுத்ததில்லை. யாருமே தே ஸ்டார்ட் ஜாயின் அஸ் எம்ப்ளாயீஸ் ஃப்ரண்ட் லைனு, பட் நோபடி ஹஸ் கான் ஆன் டு பிகம் அ ஸ்டோர் மேனேஜர் ஆர் கஃபே மேனேஜர் அப்படின்னா. ஆமாம், மேபி அவங்களோட சைஸில் மேபி இதோட குடண்ட் டன் இட். பட் ஆனால் எங்களோட ஸ்டோரில் சின்ன ஸ்டோரில் ஒன்ஸ் தேர் தேர் ஃபார் அபவுட் 2 years தே அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். எப்படி ஸ்டாக் எல்லாம் பண்ணணும், கஸ்டமர் என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணுறது. ஸோ வி ஹவ் ஆல்சோ ப்ரொமோட்டட் தெம் லாட் ஆஃப் தெம். இட்ஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யா. ஆமாம். And ஏதாவது ஒரு கஸ்டமர் ஃபீட்பேக் ஆர் எனி ஒன்ஸ் ஃபீட்பேக் which is like had an impact on yourself, ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கணும் இல்லைன்னா வந்து கொஞ்சம் சேடா அந்த மாதிரி எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. பட் ஆனால் எஸ்பெஷலி தி ஈஸியா ஸ்டோர் feedbacks are amazing. It comes every now and then there is always a YouTuber who puts up a video that goes viral. A lot of people call up and appreciate that. சந்தோஷமா இருக்கும். ஹாப்பியா இருக்கும். Okay.